அப்போ கடவுள் பிரத்யட்சமா பாருங்க, ஒரு கிளியர் சத்தம் கேட்க, ஒரு ஃபீல் ஆகும்ல தப்பு பண்ணிட்டோன்ட்டு. அப்போ ஆண்டவர் பேச 2 நாள் உன் மூலமா நான் பேசவே இல்லைடா. எல்லாம் வந்து அழுதுச்சுங்களே. அப்போ அவங்க எனக்காக அழுகலடா, அவங்களுக்காக அழுதாங்க, அவங்களுக்காக அழுதாங்க, அவங்க தேவைக்காக அழுதாங்க. பரிசுத்த ஆவியின் உணர்த்ததன் மூலமா அழுகல, கல்வாரி காட்சியை பார்த்து அழுகல. ரொம்ப நொந்து நூலாயிட்டு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், பயந்துட்டேன்ப்பா, இவங்கெல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்கப்பா, பயந்துட்டேன், எதிர்காலத்தை பத்தி பயந்தேன், எனக்கு மீட்டிங் இல்லாம போயிடுச்சான், பூவா என்ன பண்றது, என்ன பண்றது, பூவா பாவா காவா எங்க போவான், பயந்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அழுது ஒப்பு கொடுத்து கடு. நம்ம வாழ்க்கையில ஊழியனா என்னவோ நினைச்சிட்டேன், நான் பாவங்கள் போக்கி பாடிட்ட ஏமாத்திலான்னு பார்த்தேன். ஆண்டவர் என்ன பிடிச்சாரு பாரு, கரெக்டா 1ஆம் நம்பர் கஞ்ச பிசாரி. அப்ப இங்க யோவான் 2 அங்கிருக்கடா 1 கூடுறா. என்ன அர்த்தம்? இது மூலமா தேவன் நாம மகிமை அடையாதா? இந்த தேசத்துல மிஷனரியாய் வந்தவங்க பிரசங்கம் பண்ணாங்களா? இந்த தேசத்துல வந்த வில்லியம் கேரி பிரசங்கம் பண்ணாரா? மதர் தெரேசா பிரசங்கம் பண்ணாங்களா? மதர் கிராம் ஸ்டேஸ் பிரசங்கம் பண்ணாரா? சீகன் பால், ராக்லாண்ட், பல பல தேவ மனிதர்கள் பிரசங்கம் பண்ணாங்களா? எத்தனை கூட்டங்கள் போட்டாங்க? யார் யார் ரட்சிக்கப்பட்டிருந்தா? அப்போ கிரிகள் மூலமாய் தனக்கு இருந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க, தனக்கு இருந்த சாப்பாடு கொடுத்தாங்க. எப்படியாவது ரட்சிக்கப்பட்டோம் என்பதுக்காக தான் வீட்டை விட்டு சொத்தை விட்டு இந்த இந்திய தேசத்துல எவ்வளவு எவ்வளவு மருத்துவமான, எவ்வளவு அனாதை இல்லோ, இதெல்லாம் எங்கயா போச்சு இப்போ? Where it's gone? ஏன் இந்தியாவில வறுமையில் இன்னும் யாரும் இல்லையா? பணக்காரட்டாங்களா? எனக்கு வந்து காட்டுங்க, நான் காட்டுறவாங்க. தென் இந்தியாலையும் காட்டுற, வட இந்தியாலையும் காட்டுறவாங்க. சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருந்தேன். மக்கள் பொரிய சாப்பிடுறாங்க, பொரிய நைட்டு டின்னர் பொரிய சாப்பிடுறாங்க. தேவ பிள்ளையே, ரட்சிப்பு வெறும் பேச்சால் அல்ல, ஜபத்தினால் அல்ல. நான் கீழே இறங்கணும், என் சுகமான வாழ்க்கை விட்டு கீழே இருக்கணும். இட் மே ரிக்வயர் யுவர் டைம். உன் நேரத்தை கேட்கலாம், உன் தூக்கத்தை கேட்கலாம், உன்னுடைய பணத்தை கேட்கலாம், உன்னுடைய ஆடம்பரத்தை கேட்கலாம். வெறுத்து வந்து அவர் ரட்சிக்கப்படுறதுக்காக என்ன வேணாலும் செய்யறேன் என்ற ஒரு தீவிரமான ஒரு சேனை இந்த கூட்டத்திலிருந்து எழும்பதா போகிறது. என்ன வேணாலும் செய்யணும்ப்பா, அவர் ரட்சிக்கப்படணும். யூதனுக்கு யூதனா நான் மாறுறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனா நான் மாறுறேன், ரோமனுக்கு ரோமனா மாறுறேன். எப்படியாவது அவர் ரட்சிக்கப்படணும் என்ற ஏக்கம், துடிப்பு நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா எப்பயோ இந்தியா மாறி இருக்கும். போயிடுச்சு. 2 அங்கி இருக்கிறவன் ஒரு அங்கியை கொடுறா, ஒரு அங்கியை கொடு. 2 ரொட்டி வச்சு கொடுங்க, ஒரு ரொட்டியை கொடு. 2 வெள்ளியை வச்சுக்க, ஒரு வெள்ளியை கொடு. இந்த பசங்கம் ஏன் பிடிக்கல? பணத்தை வைத்து கொண்டு தானே ஊழியம் பண்ண முடியும். இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு பணம் தேவையில்லையா? பணம் தேவையா? எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாரும் பண்றாங்க. பணம் வேணையா? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், பணம் வேணும். அந்த பணம் எல்லாம் எங்கேயோ தவறா போயிட்டு இருக்கு. சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்த நம்ம பணம் பெருசா பிராண்டட் கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டோம் எல்லாருமே. நல்லதுதான், நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்க பிச்சைக்கார மாதிரி வரணும்னு சொல்ல வரல. அட் தி சேம் டைம் வருகிற எல்லா 100% 90% ஒத்த ஆளுக்கு நீ செலவு பண்ணிட்டு, தேவ ஜனங்க கண்ணுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் அழிந்து போகும்போது எப்படியா மனசு வருது உங்க எல்லாருக்கும்? எப்படி மனசு வருது? நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது, ஹோட்டலுக்கு வெளியே ஒருத்தர் நின்னுக்கிட்டு சாப்பாடு கேட்பான். அவன் கண்ணுக்கு அவன் ஆத்மா மாதிரி தெரியலையா? உன் கண்ணுக்கு அவன் ஆத்மா இல்லையா சார்? எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போய் ஜெபம் பண்ணிருப்பீங்க? இதெல்லாம் ஊழியம் இல்லையா? இரவு ஜெபத்துல ஒரு அம்மா ரெகுலரா வருவாங்க. வயசான பாட்டியம்மா, கணவனை இழந்த பாட்டியம்மா, பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து தனியா ஒத்த ஆளா இருப்பாங்க. வரும்போதெல்லாம் எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க. மக வச்சுக்க வீட்டு வேலை செய்வாங்க. ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட வந்தாங்க. மகன் கோச்சுக்காத மகன், எனக்கு ஒரு 1500 ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும்.
ஏம்மா என்ன அவ்வளோ அவசரம்? நான் திருப்பி அடுத்த மாதம் கொடுத்துறேன், எனக்கு கொடுக்காதீங்கம்மா. நான் 2000 ரூபாய் கொடுத்தேன், ரொம்ப அழுத்துட்டு நண்டிச்சுருங்கம்மா. என்ன அவ்வளோ அவசரம்? இல்லை மகன், வாரம் வாரம் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் ஆரஞ்சு மூசம்பெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ காசு இல்லாமல் போயிடுச்சு. இந்த வாரம் நான் அவங்களுக்கெல்லாம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ காசு கொடுத்தா நார்மல் காசு கொடுத்தீங்கன்னா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் சொல்லி வயசான படிப்பறிவு இல்லாத அம்மா செய்து கொடுத்த ஊழியத்தை பார்த்தீங்களா? நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடை போட்டேன் சொல்ல மாட்டாரா? நான் துணி இல்லாமல் இருந்தேன், எனக்கு துணியை கொடுத்தேன். நான் காவல் இருந்தேன், எங்கேயா போயிடுச்சு ஜெயில் மினிஸ்ட்ரி? எங்க போயிடுச்சு? எங்க போச்சு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி? ஏன் இதெல்லாம் ஊழியமா தெரியலையா? தங்கச்சிங்க, ஈஸியா பாடிடலாமா? ஈஸியா ட்ரம்ஸ் வாசிக்கலாம், ஈஸியா மியூசிக் வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து கேட்பாரு, மியூசிக் ஸ்டேஷன் கேட்பாரு, எல்லாரையும் கேட்பாரு. you will be ashamed. ஆண்டவர் உன் கீபோர்டை பார்த்து ரசிக்கிற ஆண்டவர் இல்லையா? உன் கிட்டாரை பார்த்து ரசிக்கிற ஆண்டவர் இல்ல, ராஜபத ராகத்தை பார்த்து டான்ஸ் ஆடுற ஆண்டவர் அல்ல. வந்து கேட்பாரு, எங்கடா போச்சு ஆத்துமா? பணக்காரனுக்கு ஏற்ற விதமாய் ஆண்டு சுவிசேஷம் கொண்டு போவார். எல்லா விதத்திலையும் கரைகளை அக்கறையை தாண்ட வேண்டும், பயணிக்க வேண்டும். சுவிசேஷத்துக்காக ஒரு சேனை எழும்ப வேண்டும். வாசிங்க. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றச்சாட்டாமலும் உங்களுக்கு சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு. போதுமா யோசித்து பாருங்கள், தேவஜனமே யோசித்து பாருங்கள். நம்ம கூட்டத்தில் வருகிற எல்லாருக்குமே அநீதி என்னன்னு தெரியல. அவனுக்கு பணம் என்னன்னு தெரியும். அநீதியான அந்த பணத்தை வைத்து நீதிக்குரிய காலை செய்யணும்னு தெரியல. பணத்தை சம்பாதிச்சு எல்லாம் பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போதியா? எல்லாம் பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. என்னத்தை கிழிச்சு போற? போகும்போது செத்து போன பணமாய் போகும்போது உன் கூட ஒன்றும் வரப்போறது இல்லை. அந்த பணத்தை தேவன் கொடுத்தது எதுக்கு? எனக்கு சுப்பிரமணிக்கு பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்தை சேர்க்க வேண்டும். பாட்டு பாடினவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். ஆனா பாட்டு பாடாமல் சாப்பாடு கொடுத்து அன்பை காட்டி ரட்சிக்கப்பட்ட பேர் 1000க்கு மேல. கை தட்டுறது பார்த்தா நான் திரும்பி சொல்றேன், பாவங்கள் போக்கவே கேட்டு பாட்டு கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க யார் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? பின்மாற்றத்துல போன ரட்சிக்கப்பட்டான். ஒரு இயேசு அறியாதவங்க கூட ரட்சிக்கப்படல. உண்மையா சொல்றேன். என்கிட்ட யாராவது ராஜபதர் உங்க பாட்டு கேட்டு நான் தூரம் போயிட்டு இருந்தேன் அப்பா கிட்ட, அவ்வளவுதான். பாவங்கள் போக்கவே உங்களுக்கு தான் தெரியும், முன்சாமி ராம்சாமிக்கெல்லாம் தெரியாது. என்னை மிஷனரி படித்தளத்துக்கு போனோன்னா ஏசப்பா பொம்பளை கடவுளா ஆம்பளை கடவுளான்னு கேட்கிற அப்பாவி மக்கள் உண்டு. அங்கெல்லாம் போய் பாவங்கள் போக்கவே பாட முடியாது. கையை உயர்த்தி அலேலியா சொன்னாலும் சொல்ல மாட்டான். அவனுக்கு தேவை கிறிஸ்துவின் அன்பு, அவனுக்கு தேவை சாப்பாடு, அவனுக்கு தேவை படிப்பு, தேவை பிள்ளை. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருக்கு முன்னதாக நீங்கள் நிற்பதுக்கு ஆயத்தமாவுங்கள். என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் சுவிசேஷத்துக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாலை வேளையில வானம் திறந்து மறுபடியும் அந்த அபிஷேக மலையை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை ஊற்றி இவங்க ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் சேனை, ஒரு பெரிய சேனையை இந்த ஊழியத்தில் ஆண்டு இணைக்க போறார். கண்களை மூடி 2 கைகளை மேல உயர்த்துங்க. Thank you Jesus. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே,
தேடுவோர் யார் என் ஆடுகளை அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஒரு நடந்த சம்பவத்தை மாத்திரம் பேசி இந்த 2வது நாள் கூட்டத்தை நான் முடிக்க ஆசைப்படுறேன். நடந்த சம்பவம் பல இடங்களில் சொல்லும்போது அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்துக்கிறாங்க. நன்றாய் கவனமாக கேளுங்க. இசை வாசித்தவர்களுக்கும் நான் பேசியிருக்கிறேன். கோவித்து கொண்டாலும் பரவாயில்ல, கோயரில் பாடுற உங்களுக்கும் ஆண்டு பேசிக்கிறார். என் மேலே கொஞ்சம் கோவம் இல்லை, நிறைய கோவம் வந்தாலும் பரவாயில்ல, என் வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு பிரியமானதை பேச எங்கள் அம்மா சத்தியமாக வரல. இதனால என்னை நிறைய பேருக்கு பிடிக்காது. பல வருஷமா என்னை நேசிக்கிற அன்பு சகோதரன் சுதாகர் ஐயா இதற்காகவே என்னை கூப்பிடுறார். நேத்துலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஜான் கென்னடி ஐயா கூட. நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா. அவங்க இருவரும் எடுத்த பிரயாசம் அது வீணாய் போவாது. ஒரு சேனையை தேவன் எளிமைதான் ஆவார். 100%. 100%. நான் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆரம்பத்தில் பாவங்கள் போக்கி ரிலீஸ் ஆன டைமில் கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்போ சில மூத்த ஊழியர்கள் எல்லாம் சொன்னாங்க, ராஜு இப்படிலாம் பேசினா உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. இந்த ஆத்மா பாரம், ஜபம், பரிசுத்தெல்லாம் பேசாத, உன்னை யாருமே உன்னை கூப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அழகா பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் டோனை மாற்றிக்க, கொஞ்சம் நல்லா அழகா ஸ்டைலாக பேசு. அப்போது ரைட்டுங்களாம் பெரியவங்க சொல்கிறாங்களே நம்ம கேட்போம் சொல்லி நானும் என் டோனை ட்ரை பண்ண, ப்ராக்டிஸ் பண்ண, கண்டிப்பாக பண்ணி. பிரியமானவர்களே, இந்த மத்தியான வேளையிலே ட்ரை பண்ண செட் ஆகல, நம்ம செட் ஆகலை. ஆனாலும் ட்ரை பண்ணி இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நம்ம மாற்றிக்குவோம், நல்ல நல்ல பேச்சை பேசலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணும் போது எனக்கு ரெடியாக ஒரு 3 நாள் மீட்டிங், ரிவைவல் மீட்டிங், கிறிஸ்தவர்கள் கூடுகிற இடம். கிறிஸ்தவ எல்லா சபை, ஒரு 10 சபை கிராமத்தில் சேர்ந்து ஒரு 1000-800 பேர் வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல எனக்கு பெரிய அப்போ பயங்கரமாக ஆசை. பாடா பாவங்கள் போக்கே ஹேண்ட்பில்லாம் பார்த்து ஒரே குஷி. ரைட், ஃபர்ஸ்ட் டே முடிவு பண்ணிட்டேன், நல்லா பேசணும், பரிசுத்தம், இந்த ஆத்மா பாரம் இதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கடன் வாங்காமல் உன்னை கடனை கொடுப்பார். இந்த வருஷம் நீ அமெரிக்காவுக்கு போவ, எடுத்துடலாம் டூப்பு. நம்ம தான் ஆமேன் போடுவான் எல்லாத்துக்கும். நம்ம தான் பீரியட்ல 5000 பாக்குது பாரு, அப்படியே ஆமேன் அல்லேலூயா. ஓகே, இப்படி ரொம்ப ரொம்ப டூப் விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ரீல் விடுறவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஊன் கொட்டுறோம் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த ரீல் விடுற விட்டுனே இருப்பான். நம்ம ஆமேன் 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 பட்டுனே இருப்போம். சரி விடுங்க, அது போயிட்டோம். சரி, இப்படி பேசலாம் சொல்லி ஆரம்பிச்சு முதல் நாள் கூட்டம், கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை உயர்த்துவார். நீ துபாய்க்கு போவ, யாரெல்லாம் பாஸ்போர்ட் இல்லையோ நீங்க பாஸ்போர்ட் வாங்கிடுங்க, யாருக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லையோ ஃப்ரிட்ஜ் வரும், யாரெல்லாம் கார் இல்லையோ கார் வரும். ப்ராஃபிஸ் எடுத்து விட்டான் பாருங்க, விடு விடு விடு. சரி, கடைசியா எத்தனை பேருக்கு தேவ ஆசீர்வாதம் வேணும் முன்னாடி வாங்க அப்படின்னு எல்லாருமே முன்னாடி வந்துட்டாங்க. ஓ மை குட்னஸ், அழனா அழ. எதுக்கு அழுறான்னு தெரியல, ஆனா அழுறாங்க. மேடையில் இருந்த போதகரெல்லாம், ராஜு பிரதர் அடுத்த வருஷம் எங்க சர்ச்சுக்கு வந்துருங்க. இப்படி இருந்தனா ஓகே மாஸ்டர், என் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செக்ரட்டரி இல்லை, சுக்கரட்டியும் இல்லை, சும்மா செட்டப்பு. ஒரு மெயின்டைன் பண்ணணும். நம்ம யாரு சாதனமான ஆளா? ஒரு மெயின்டைன் பண்ணல, இவ்வளோ க்ரௌடெல்லாம் அழுதுக்குது, ஒப்பு கொடுத்துக்குது. ரைட், 2வது நாள் கூட்டம் ஹீலிங் மீட்டிங். இந்த ஹீலிங் மீட்டிங் பார்க்குறீங்களா? யோ 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 தொல்லை தாங்க முடியல. தொல்லைங்க, இந்த கொசு தொல்லைங்க தாங்க முடியல. சும்மா சும்மா எங்க அடிக்கிறது, இங்க இப்படி பண்றது, செட்டப் பண்றது, கெட்டப் பண்றதெல்லாம் இது ஒரு மாயமான தந்திரமா மாறிடுச்சு. சரி, ஹீலிங் பண்ணலாம். ஹீலிங் பத்தி பேசினேன். எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? எழுப்புதல் கூட்டம், எல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாரும் முன்னாடி வந்தாங்க, அழுதாங்க, அர்ப்பணிச்சாங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் பந்தா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ராஜு 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்க மீட்டிங் வரியா? 2 வருஷமா? அடுத்த மாசமே மீட்டிங் எனக்கு. ஆனா செட்டப் நான் ஜெபம் பண்ணிட்டு செக்ரட்டரிக்கு போன் பண்ணுங்க, சுக்காரட்டியே இல்லைங்க. ரைட், எல்லாம் முடிஞ்சிச்சு. 3வது நாள் மீட்டிங்காக என்ன ஆயத்தப்படுத்திக்கிறேன். அப்போ கடவுள் பிரத்யட்சமா பாருங்க, ஒரு கிளியர் சத்தம், ஒரு ஃபீல் ஆகும் இல்ல, தப்பு பண்ணிட்டோன்ட்டு. அப்போ ஆண்டு பேச 2 நாள் உன் மூலமா நான் பேசவே இல்லைடா. எல்லாம் வந்து அழுதுச்சுங்களே.
அவங்க எனக்காக அழுகலடா, அவங்களுக்காக அழுதாங்க. அவங்களுக்காக அழுதாங்க, அவங்க தேவைக்காக அழுதாங்க. பரிசுத்த ஆவியின் உணர்த்ததன் மூலமா அழுகல. கல்வாரி காட்சியை பார்த்து அழுகல. ரொம்ப நொந்து நூலாயிட்டு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட, பயந்துட்டோம்ப்பா, இவங்க எல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்கப்பா, பயந்துட்டேன், எதிர்காலத்தை பத்தி பயந்தேன், எனக்கு மீட்டிங் இல்லாம போயிடுச்சான், பூவா என்ன பண்றது, என்ன பண்றது, பூவா பாவா காவா எங்க போவான்ற பயந்துட்டோம்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க சொல்லி அழுது ஒப்பு கொடுத்து கடைசி நான் சிலுவையை பத்தி பேசினேன். சிலுவையை சுமக்கணும்னு பேசினேன், சுயத்தை வெறுக்கணும்னு பேசினேன். சரி ரைட்டு, நமக்கு தான் 2 நாள் கூட்டம் பயங்கரமா வந்துட்டாங்களே ஆல்டர் கால்ல, இப்பயே வந்துருவாங்க சொல்லி ஆல்டர் கால் கொடுத்தேன். வாழ்ந்தாலும் ஓடு பாட்டு பேக்கப்ல ஓடுது. ஆல்டர் கால் டைம் வந்துருச்சு, பாடுறேன் வாங்க வாங்கன்றேன். ஒருத்தரும் முன்னாடி வரல. ஆசீர்வாதத்துக்காக ஓடி வந்துச்சுங்க, சுகத்துக்காக ஓடி வந்துச்சுங்க, இயேசுக்காக வாழ கூப்பிடுறேன், ஒருத்தரும் முன்னாடி வரல. பாஸ்டர் ஸ்ட்ரிப் வச்சுட்டார். ராஜு பிரதர், எல்லாம் கிராமத்துல வந்த பிள்ளைங்க, எல்லாம் வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் முடிச்சிருங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் 5 மினிட்ஸ் கொடுங்க பாஸ்டர், மனசு ரொம்ப குத்துது, ஒருத்தர் முன்னாடி வரலையே பாஸ்டர், மனசு ரொம்ப கஷ்டமாகுது சொல்லி மறுபடியும் வாழ்ந்தாலும் மூடு பாடின பின்னாடியிலேருந்து கை கால் விளங்காத பிள்ளை முன்னாடி வந்துட்டே இருந்தான். நான் பார்த்துட்டே இருந்தேன், எதுக்கு வராது தெரில. கிட்ட வந்து காலை தடவி, ராஜவண்ணான்னு சொல்லி தங்கச்சி சீக்கிரத்தில் டைம் அடிச்சு. இல்லை ராஜவண்ணா, ஒரு சின்ன டவுட் ராஜவண்ணா, என் கை கால் இந்த பக்கம் போர்ஷனெல்லாம் எனக்கு விளங்காது, எனக்கு காதும் கேட்காது, எனக்கு காய்ச்சல் அதிகமாயிட்டு, ஜுரம் வந்துட்டு, என்னுடைய பிரெயின் டச் பண்ணிடுச்சு, பேரலைஸ் ஆயிட்டேன். ஆனால் ஒரு சின்ன டவுட், நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன், படிக்க தெரியாது, அழகு இல்லை, வாயெல்லாம் கோணையா இருக்கு அந்த பிள்ளைக்கு, அழகு இல்லை, ஐ கேன் டிரா, நான் நல்லா டிரா பண்ணுவேன். ஏசப்பா என்ன பயன்படுத்துவாரா அப்படின்னு கேட்டா. ஏசப்பா என்ன பயன்படுத்துவாரா? கை கால் விளங்கல, இப்படி வரா, ஏசப்பா என்ன பயன்படுத்துவாரா? ராஜோனா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வந்தா சொல்லி தலைமையில கை வச்சு ஜெபம் மட்டும் போயிட்டேன். திருப்பி அதே இடத்துல என்னை வச்சு திருப்பி ஒரு கூட்டம். அப்ப நான் இறங்கின உடனே பாஸ்டர் என் கூட்டத்தில் லாஸ்ட்ல ஒரு பிள்ளை வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாலே, என்ன பண்ணிட்டு இருக்கிற ராஜு பாஸ்டர் கேட்டா. அவர் சொன்ன, ராஜு பேர் உங்க கூட்டத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை வீல் சேர் எடுத்துக்கிட்டு 6 கிராமத்துல சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணி கொடுக்குற ராஜு பேர். பொய் இல்ல. இப்ப கல்யாணம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா கை தட்டலாமான் இருக்கு. ஆறு கிராமத்துல சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி. யாரு? கை கால் விளங்காத பிள்ளை. நான் கேட்டேன், பாஸ்டர் அந்த பிள்ளைய பார்க்கட்டுமா? எனக்கு டைம் கிடைக்கும், போற வழிதான், கூப்பிட்டா வந்துருவா. நான் போற வழியில் அந்த பிள்ளை நின்று கொண்டு வீல் சேர் வச்சு நின்றுட்டு இருந்துச்சு. கீழே இறங்கி ஓடி போய் பார்த்தா வீல் சேர் சுத்தி கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், வளையல், பொட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்த கிளிப்பு. தங்கச்சி என்ன இது? ராஜு அண்ணா, இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி நடத்துறேன். இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் என் பிள்ளைகளுக்கு மாறி பிஸ்கட் வாங்கி தர. நல்ல பிசினஸ் ஆயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், பிசினஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா மாறி பிஸ்கட் வாங்கி தரேன். ராஜுவண்ணா, இதெல்லாம் வித்துட்டு தான் நான் ஆண்டுக்காக ஊழியம் பண்றேன். எனக்கு செருப்பு எடுத்து அடிச்சுக்கலாம் தோணுச்சு. என்னையா பண்றோம்? மீட்டிங் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை மூலமா ஆண்டு எனக்கு ஒரு பாடத்தை புரட்டினார், என்னுடைய திசையை மாத்தினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டு உன்னை தேடி வந்துக்கிறார். ஒரு கூட்டம் அழிந்து போகும்போது அந்த அழிந்து போற கூட்டத்தை பார்த்து உட்காருகிற ஆண்டவர் அல்ல, கண்ண தண்ணியோடு தார தண்ணியோடு அவங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா? தற்கொலை பண்ண ஒரு கூட்டம் போகும்போது இந்த தற்கொலை பண்றவனை காப்பாற்ற யாரும் இல்லையா? கஞ்சா பாவத்தில் சிக்கி ஒரு கூட்டம் அழியும் போது இவங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? கல்லையும் மண்ணையும் தேடி காலில் ஸ்லிப்பர் போடாம மணிக்கணக்கு நேராய் பல மைல் தூரம் தேடி போற அவங்களை பார்த்து உள்ள உடைக்கப்பட்டு இவங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஆண்டவர் நம்ம முன்னாடி நின்னுக்கிட்டு, யாராவது போவீங்களா? அறுவடையோ அதிகமா இருக்கு, ஆட்களோ கொஞ்சமா இருக்கின்ற சத்தத்தை கேட்கிற விசுவாசி இங்கே உண்டா? ஏசையா உன்னதத்தில் அமர்ந்துக்கிற அவரை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டது போல இன்றைக்கு சத்தத்தை கேட்டு
நான் போவேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இங்க உண்டா? என் கல்லூரி, என்னுடைய காலேஜ், என்னுடைய தெருவில் நான் எப்படியாவது தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வது மாத்திரமில்லை, ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆதாயம் பண்ணுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஒப்புடுற பிள்ளைகள் இந்த மாலை வேளையில் ஆயத்தமா இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவிங்க உள்ளத்தை உடைச்சு கொண்டிருக்கிறாரு. தேவனுக்காக ஒண்ணுமே செய்யாம செத்துறாதீங்க. தேவனுக்காக ஒண்ணுமே செய்யாம ஒரு முகத்தை பார்க்கும்போது வெட்கப்படுவீர்கள். ஒருவேளை ராஜபேதர், நான் ரொம்ப ஏமாத்திட்டேன், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாய் மாத்திக்கிறேன், எனக்காக சுகமா வாழ்ந்துட்டேன், ஒரு செயின், 3 செயின், 10 செயின், பிரேஸ்லெட், மொபைல் மாத்த லட்சம் ரூபாய், பெயிண்ட் மாத்த லட்சம் ரூபாய். யாருக்கியா கேட்டா உன் பெயிண்ட்? யாருக்கியா நோக்காரு? நீ சுகமாய் வாழ்றதுக்காக அவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு சைட்டு, எவ்வளவு அபார்ட்மெண்ட், தெரிஞ்சு எவ்வளவு, தெரியாம எவ்வளவு. ஐயோ, மாடிக்கு மேல மாடி கட்டுவனே உனக்கு ஐயோ, சுவிசேஷம் சொல்லாமல் போனால் உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு சுகமான வாழ்க்கை, எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை. Not good for Christian families, not good for Christian church, not good for Christian ministries. கிறிஸ்தவ ஊழியத்துக்கு இது லாயக்கில்லை. நல்லா இருங்க, திரும்பி சொல்றேன், அழகா இருங்க, சந்தோஷமா இருங்க, நீட்டா போடுங்க, நான் தப்புன்னு சொல்லவே வரல. எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணும்? ஒப்பு கொடுங்க சகோதரி. என் பலன், என் பணம், எனக்கு கொடுக்கப்பட்ட அங்கி, ஆடை, பேச்சு, திறமை, தாளந்து எல்லாத்து மூலமா தேவராஜ்யம் கட்டப்படும். Anything for God. இந்த டான்ஸ் கிராமத்துல போய் ஆடலாமா? இதே மாதிரி மியூசிக் டீம் கொண்டு போயிட்டு கிராம மக்கள் மத்தியில பாட்டு பாடலாமா? இதே மாதிரி போயிட்டு பஸ் ஸ்டாப்ல பாட்டு பாட முடியுமா? காசு இல்ல, ஒண்ணுமே இல்ல, நம்ம டைம் கொடுக்கலாமா? தம்பிகளா ஆமே சொல்ல வரல, அல்லையா சொல்ல? Why not? ஏன் முடியாது? டிசம்பர்ல நான் 46 வயசு ரோட்ல டான்ஸ் ஆடி காஸ்பல் பிரீச் பண்ணேன். டைட்டஸ் எப்படியாவது ரோட்ல என்ன கூப்பிடுறா, வரேன். ரோட்ல இப்ப 21 நாள் ரோட்ல பிரீச் பண்ண. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தெருவா பிரீச் பண்ண. கல் போட்டாங்க, அடிக்க வந்தாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் சுவிசேஷம் என்பது ஒரு நாளும் தடைப்படாத விஷயம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. யாரோ எங்கேயோ ஒரு வேளை தூரம் போயிட்டு இருக்கலாம். பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. எவ்வளோ பெரிய பொறுக்கி நான் பார்த்தியா, என் ஆண்டு கூப்பிட்டாரு, நேசிச்சாரு, உன்னையும் மன்னிக்க காத்துக்கிறார் தம்பி. அப்படியே தாமதிக்காத, நாளைக்கு மாறன்னு சொல்லாத. டுடே இஸ் த டைம் ஃபார் யுவர் சால்வேஷன்.